ஓம் சாந்தி. எல்லா சகோதர சகோதரிகளும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி நாம் குரானுடைய 2வது அத்தியாயத்தில் 159 இருந்து பார்க்க போகிறோம். தெளிவான அத்தாட்சிகளிலிருந்தும் நேர்வழியிலிருந்தும் நாம் இறக்கி வைத்துள்ளதை அதை நாம் மனிதர்களுக்காக வேதத்தில் விளக்கிய பின்னர் நிச்சயமாக யார் மறைக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் சபிக்கிறான். பிராக்கெட்டில் மனித இனம், ஜின், மலக்குகள் ஆகியோரில் சபிப்பவர்களும் அவர்களை சபிக்கின்றனர். சரி, இதில் ஸோ கடவுளே சொல்கிறது இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்கிறார் இல்லையா? ஸோ இந்த ஞானத்தை யார் மறைக்கிறாங்களோ அவங்க சாபத்திற்குரியவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஆக்சுவலாக கடவுள் சாபம் கொடுக்கறது கிடையாது, நமக்கு நாமே சாபம் கொடுத்துக்கிறோம். ஏன்னா இப்போ கடவுள் நேரடியாக சொல்கிற மதஸ்தாபர்கள் மதத்தை உருவாக்குறாங்க இல்லையா? ஒவ்வொரு மதமும் உருவாகுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா? முதல்ல சொர்க்கமாக இதே உலகம், குறிப்பாக பாரத பூமி இருக்குது. அதில் வாழ்ந்தவங்கள தான் 33 கோடி தெய்வங்கள்ன்ட்டு இன்றைக்கி வரைக்கும் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்துக்கள். ஆனால் அவங்க கடவுள் கிடையாது, அவங்கள அப்படி ஆக்குனவர் தான் கடவுள். எப்போ ஆக்குறாருன்னா, அந்த தேவதைகள் மறுஜன்மம் எடுத்து 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகும்போது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற விகாரங்களுக்கு அடிமையாகிறாங்க. அதாவது தேவதைகளாக இருந்தவர்களே அசுரர்களாக மாறுறாங்க, மலக்குகள் ஜின்களாக மாறுறாங்க. ஸோ இது வேறு கிடையாது. இவர்களே தான் மறுஜன்மம் எடுத்து இங்கே வரும்போது இப்படி ஆகிறாங்க, வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். கடைசி இன்னொரு வருடம் இறைவனே வரார். அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்களும், சிவன் இந்துக்களும், பரமபிதான் கிறிஸ்தவன் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே சொல்கிறார், மீண்டும் கலியுகம் அழிந்து இந்த பூமி சத்தியுக சொர்க்கமாக மாறப்போகுது. அங்கே நீங்கள் வரணும்னா சொர்க்கத்தில் எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாமல் இருந்தார்களோ அதே மாதிரி நீங்கள் ஆகணும். அதுக்கு முதல்ல அப்படி ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சொர்க்கத்தில் யாரும் தேக உணர்வில் இருக்க மாட்டாங்க. இந்த உடல்ல இருந்து விடுபட்டு இருக்கிற ஆத்மா நான். இந்த உடலை நான் இயக்கிறேன். டிரைவர் எப்படி கார்லேருந்து விடுபட்டவர், காரில் ஒரு பார்ட்டு கிடையாது அவர் இல்லையா? ஆனால் அந்த கார் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அது மாதிரி இந்த உடம்பு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கனால நீங்கள் உடம்பு கிடையாது, ஆத்மான்னு ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா காமம் வராது. ஒளிப்புள்ளியாக சின்ன நட்சத்திரம் மாதிரி பூர்வ மத்தியில் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. ஸோ அதனால தான் இங்கே இந்துக்கள் போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ ஆத்மாவை பார்க்கும்போது எப்படி காமம் வரும்? எல்லா ஆத்மாவும் ஆரம்பத்தில் தூய்மையாக இருந்தது, பரிசுத்தமாக இருந்தது. இங்கே வரும்போது உடல்ன்ற உணர்வுக்கு வந்துடுறாங்க நரகத்தில். அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சாத்தான் அல்லது மாயா பிரவேசமாயிடுது. அதாவது அவனுக்குள்ளேருந்து வெளிப்படுது. ஸோ அதை அழிக்கணும் இப்போ அப்படிங்கிற வழியை இறைவன் சொல்கிறார். ஆனால் எந்த மதங்களும் அதை சொன்னது கிடையாது. காமம் ரைட்டு, மனைவியை தவிர மற்றவர்களோட தான் வைக்கக்கூடாது. ஆனாலும் அவர்களை அறியாமல் சில இடத்துல உண்மை வந்துடும். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்ட்டார், மனைவியை தவிர மற்ற பெண் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. அதை தான் அத்தாட்சின்னு குரானில் சொல்கிறது. அதைத்தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி காட்டுறோம். பாருங்கள், இது இப்படி இருக்குது, அல்லாஹ் இப்போ வந்திருக்கிறாரு, சொர்க்கத்திற்கான வழியை அவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் எல்லோரும் இதே மாதிரி ஞானத்தை சொல்லுவாங்களா? இல்லையா? இப்போ இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி சொல்கிறார், அவருக்கு பிரம்மான் பேர், அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுப்பவர்கள் பிரம்மகுமார் குமாரிகள். ஆனால் எல்லாருமே இந்த ஞானத்தை சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட்டு கடவுளை நினைங்க. பாருங்கள், உங்கள் மதத்துலேயும் அல்லாஹ் 100, அல்லாஹ் ஒலியானவர்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ உட்காந்து வேலை மெனக்கட்டு ஃபுல்லாக ஒரு லைன்லேயும் பாருங்கள், இங்கே அத்தாச்சி இருக்குதுன்னு சொல்கிறது கிடையாது இல்லையா? குரானில் எப்படி நபிக்கு அவர் சொல்லும்போது பயங்கர டார்ச்சர் வந்ததோ, இயேசு சொல்லும்போது டார்ச்சர் வந்ததோ, அதே மாதிரி நாம் இப்போ உண்மையை சொல்லும்போது நமக்கும் அந்தந்த மதத்துக்காரங்க நம்மளை நிந்தனை பண்ணுவாங்க. கமெண்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அப்படி கமெண்ட்டை போட்டாலும் அது என்னுடைய சகோதர ஆத்மா தான், அல்லாவுடைய குழந்தை தான். இல்லை அல்லாவெல்லாம் நான் அப்பாவை ஏற்றுக்க மாட்டேன். நீ ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டினாலும் அவருக்கு நீ குழந்தை தான். ஏற்றுக்கிறவனுக்கு சொர்க்கம். அப்பா பெரிய கோடீஸ்வரர், நான் அப்பாவே ஏற்றுக்கலன்னா அவனுக்கு எப்படி ஆஸ்தி எழுதி வைக்க முடியும்? அதனால தான் எல்லா மதத்தினரும் நரகத்தில் வராங்க. ஸோ அதை விட்டு இறைவனை பிடிக்கும்போது, இறைவனுடைய வழிபடி நடக்கும்பொழுது சொர்க்கத்தில் ஆத்ம உணர்வில் இருக்கிறனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. சிங்கம் கூட தாவரத்தை தான் சாப்பிடும் அப்படின்னு இப்போ இறைவன் சொல்கிறார்.
இல்லை எங்கள் மதத்தில் இப்படியெல்லாம் போட்டு இல்லை அப்படின்னா அவங்க சொர்க்கத்துக்கு வர தயாராக இல்லை, அந்த மதத்திலே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பாருங்கள், ஆத்மாக்கள் எல்லாம் இங்கே இருக்கும். பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி உலகம் அழியும்போதும் அங்கே தான் போயிடும். இங்கே மேலே இருக்கிறது தான் கடவுள், கீழே இருக்கிறலாம் ஆத்மா. ஒரு மரத்தை தலைகீழே கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்குது இல்லையா, இதுதான் தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன்னு கீதையில் இருக்கும். ஆனால் கிருஷ்ணர் சொல்லிட்டாருன்னு அங்கே வேறு தப்பாக போட்டாங்க. சொல்கிறதெல்லாம் சிவனுடைய ஞானம். இது வேதத்தில் வரும்போது அந்தந்த மதம் யாரை கடவுள் நினைக்கிறதோ அவங்க சொன்ன மாதிரி போட்டுடுறாங்க. எல்லா மதத்துக்கும் அது பொருந்தும். இப்போ ஒரு கிறிஸ்தவ மதத்தை எடுத்திங்கன்னா அது ஒரு கிளை, அதில் மேலே வரும் கிறிஸ்தவ ஆத்மா, அதுக்கு பின்னாடி தான் மற்ற தர்மத்து ஆத்மாலாம் வரும். ஸோ அதே மாதிரி இந்த பூமியிலும் ஃபஸ்ட்டு கிறிஸ்தவ ஆத்மா வரும், கிறிஸ்தவ ஆத்மாக்கள் அதுக்கப்புறம் தான் இந்த பூமியில் பிறவியே எடுப்பாங்க. ஸோ அப்போ அவருக்கு பின்னாடி தொங்கிட்டு இருக்கிறாங்க அந்த மதத்தில். ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு நேராக விதையை பிடிக்கணும். இதன் விதையாக இருப்பவர் இறைவன். இந்த விதையிலிருந்து தானே மரம் வருது. அதிலிருந்து வரக்கூடிய தண்டு பகுதி தான் பிளவுகளற்ற ராஜ்யம். அங்கே ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே வழி. அதுதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், சொர்க்கத்தை ஆட்சி செய்கிறது அப்படிங்கிற ஞானத்தை கடவுள் சொன்னாலும் எல்லோரும் அந்த சகோதர அன்போடு கொடுக்கறதில்ல இல்லையா. ஸோ அதை கொடுக்கணும். கொடுக்கல, அது தேவையில்லப்பா, அவங்கள என்ன வரவா போகிறாங்க அப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க அல்லாவின் சாபத்திற்கு உள்ளாகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு விதத்தில் அது உண்மை தான் இல்லையா. அப்பாவை வெளிப்படுத்தணும். இயேசு சொல்கிறார் இல்லையா, பிதா என்னை வெளிப்படுத்தினார், நான் பிதாவை வெளிப்படுத்தினேன். கடவுள் வெளிப்படுத்துகிறார், நான் தான் உன்னுடைய அப்பா, சகோதர ஆத்மாக்களுக்கு நீ சொல்லுன்றார். ஆனால் சொல்லலை அப்படின்னா எவ்வளோ பெரிய துரோகம் உன் சகோதரனுக்கு நீ பண்ணுற. ஒன்றும் இல்லை, லௌகிகத்தில் அப்பாவுக்கு ஒரு சொத்து இருக்குது, அது ஒரு பையனுக்கு மட்டும் தெரியுது, மற்றவனுக்குலாம் தெரியலன்னா அப்பா இறந்துட்டார். இறந்தவொடனே சொல்லணும்ல, சொல்லலைன்னா எவ்வளோ பெரிய துரோகி அவன். அதை விட மிகப்பெரிய துரோகி கடவுள் கொடுக்குற ஞானத்தை மறைப்பவன். ஸோ அவங்க மனித இனம், ஜின், மலக்குகள் ஆகியோரில் அப்படின்ட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. ஆனால் மனிதர்கள் சபிப்பாங்க, சொர்க்கத்தில் தேவதைகள்லாம் சபிக்க மாட்டாங்க. சாபம் கொடுக்குற குணம் அங்கே இருக்காது, கடவுளுக்கே கிடையாது அந்த குணம். அவருடைய குழந்தைகள் நாமளும் அவருடைய சாயலில் தான் இருக்கணும் இல்லையா. சரி, 160 தாங்கள் மறைத்தவற்றிற்காக மன்னிப்பு கோரி அப்படின்னு ப்ராக்கெட்டில் தௌபா செய்து, அதாவது மன்னிப்பு கேட்டு தங்களை சீர்திருத்தி கொண்டு தெளிவாகவும் எடுத்துரைக்கின்றனரோ அவங்களை தவிர அப்பொழுது அவர்கள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி அது ஒரு மாதிரி டிரான்ஸ்லேஷன்னாலேயா இல்லை அவர் பேசும்போதே, ஏன்னா ஜென்ரலாகவே இறைவன் பேசினாலும் சரி, வேறு ஏதோ ஒரு ஆத்மா, இப்போ பேயெல்லாம் கூட வருது இல்லையா, அதெல்லாம் கூட பேசினா கூட ஃபுல் கோர்வையாக வராது. நீங்கள் அந்த பேயோட்டுற வீடியோலாம் அருள்வாக்கு சுவாமிஜின்லாம் இருக்கும் சேனல், அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் தெளிவாக பேசாது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசும். அந்த மாதிரி முகமது நபி உடம்புல அந்த ஜிப்ரேல்ன்ற ஆத்மாவும் ஒன்று சொல்ல வருது, அப்படியே பாதியிலே நிற்கிது, அடுத்ததுக்கு வேறு போகுது. ஸோ அதுதான் அத்தகையோரை தவிர அடுத்தது அப்பொழுது அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன். அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது, அது அப்படி தான் வரும். ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கிறதுக்கே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். சரி, இன்னும் நான் தான் அதிகமாக தௌபாவை ஏற்று மன்னிப்பவன், மிக கிருபை உடையவன் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அதுக்கப்புறம் இல்லையா, ஆரம்பத்தில் எடுத்து சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு மதத்துக்காரங்களும். இப்போ நம்ம சொல்கிறது மதத்தின் குருமார்கள் உண்மையிலே அதை ஒழுங்காக படிச்சிருந்தாங்கன்னா தெரியும் இது உண்மைன்ட்டு. ஆனாலும் நம்மளுடைய பேரு, புகழ், பணம் இதெல்லாம் கட்டாயிடுமே இதை சொன்னால் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. ஒரு பாதிரியார் சர்ச்சிலே சொல்லிகிட்ருக்காரு இந்த ஞானத்தை. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் தைரியம் வராது. ஸோ அதேமாதிரி கன்னிகாஸ்திரிகள் நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. பட்டு சொல்வதற்கு பல காரணங்கள்னால தயங்குவாங்க. ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா சொல்லாதவங்க மேலே அந்த பாவம் சேரும் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் தொடர்பில் வர யாருக்கெல்லாம் இந்த ஞானத்தை நீங்கள் கொடுக்கலையோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இன்சார்ஜ். அப்போ உங்களுக்கு அது பாவம். கடைசியில் கேட்பாங்க அவங்க, இவன் சொல்லலையே அப்படின்னு கேட்பாங்க கடவுள்கிட்ட. ஸோ அப்போ சொல்லணும், அதுதான். ஸோ இப்போ இங்கே பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற ஞானத்தின் வெளிப்பாடு எல்லா மதத்திலும் வெளிப்பட்டிருக்கும். அவங்க என்ன நினச்சிக்கோ அந்த மதத்தை தான் சொல்லணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சரி, ஓகே.
கடவுள் வந்து கருணை உடையவன் அப்படிங்கிறது, மன்னிக்கிறவன். இங்கே மன்னிக்கிறது அப்படிங்கிறத விட நீங்கள் செஞ்சால் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார், செய்யலைன்னா இழக்க போகிறீங்க அப்படிங்கிறார். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இறைவனை மறைக்கிறீங்க, கடைசி நேரத்தில் சொல்கிறீங்கன்னா, இவ்வளோ நேரம் ஆரம்பத்திலே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கலாம். இப்போ எத்தனை பேருக்கு சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். கம்மியாக சொன்னீங்கன்னா கம்மியான பதவி தான் கிடைக்கும். ஸோ இழக்கிறது நீங்கள் தான், மற்றபடி கடவுள் யாரையும் தண்டிக்கிறது கிடையாது. சரி, 161. நிச்சயமாக நிராகரித்துவிட்டு நிராகரிப்பவர்களாகவே இறந்தும் விடுகின்றார்களே, அத்தகையோர் அவர்கள் மீது அல்லாஹ், மலக்குகள், மனிதர்கள் அனைவருடைய சாபம் உண்டு. சரி, இது வந்து 2 பேருக்குமே பொருந்தும். இந்த ஞானத்தை உதாசீனப்படுத்துகிறவங்க இல்லையா, நாஸ்திகர்களாகட்டும், மற்ற மதத்தை சார்ந்தவர்களாகட்டும், அவங்க ஏன்னா இங்கே காமத்தை விடணும், கரிமீனை விடணும்னா இல்லை எங்கள் மதம் தான் பிடிச்சிருக்குன்றாங்க. அது காரணம் அந்த இச்சையின் வசப்பட்டு இருக்கிறது. இச்சையை விட முடியாததுனால அந்த மாதிரியே இருந்து இறக்கிறவங்க வந்து அனைவருடைய சாபம் உண்டு அப்படிங்கிறத விட அவங்களுக்கு அவங்களே சாபம் கொடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம், தங்க வைர வைடூரியம் மண்ணு மாதிரி கொட்டி கிடக்குன்றார். அவ்வளோ இருக்கும், நிரம்பி வழியும். அப்படிப்பட்ட உலகத்தை பார்க்குற பாக்கியம் கூட கிடைக்கலன்னா அது எவ்வளோ பெரிய நஷ்டம். ஸோ அதுதான், அது வந்து அவங்களுக்கு அவங்களே சாபம் கொடுத்துக்கிறது தான். இந்த கடவுள் கடைசி வரைக்கும் எப்படியாவது என் குழந்தை வரணும்னு நினைக்கிறவர் தான். ஷீன்லெஸ் லிஸ்ட்டுன்ட்டு ஒரு படம், ஆஸ்கர் அவார்டு வாங்கின படம். அதில் பார்த்திங்கன்னா ஹிட்லர் காலத்தில் வந்து யூதர்களெல்லாம் கொலை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து ஷிண்ட்லர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய கம்பெனி முதலாளி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று கொலை பண்ணிடணும், இல்லாட்டினா நீங்கள் வேணால் அடிமையாக வாங்கிட்டு போங்க அப்படின்னும் பொழுது அந்த கம்பெனியை விற்று முடிந்த அளவுக்கு வாங்குறார். எதுக்கு வாங்குறாருன்னா அவங்கள காப்பாற்றணுன்ற எண்ணத்தில். கம்பெனியே இல்லை, அந்த காசு கொடுத்து வாங்கணும் இல்லையா, வாங்குறார். வாங்கிட்டு பரவாயில்ல நல்ல ஜாப் பண்ணிங்கன்ட்டு ஒருத்தர் கை கொடுப்பார். கடைசியில் கை கொடுக்கும்போது தான் தெரியும், கையில் வந்து அந்த மோதிரம் இருக்கும். அது தட்டுப்பட்ட உடனே அப்படியே அழுவார். ஐயோ, இது இருந்தால் நான் ஒரு 10 பேரை காப்பாற்றிருப்பேனேன்ட்டு துடிப்பார். ஸோ அதனால தான் ஆஸ்கார் கிடச்சிருக்குது. ஒரு மனிதனே இவ்வளோ கருணையாளன்னா கடவுள் எப்படி இருப்பார்? அவர் சாபம் கொடுப்பார், யோசிச்சு பாருங்கள். சரி, கடைசி வரைக்கும் இந்த குழந்தை எப்படியாவது மாற்றணும் அப்படின்றது மட்டும்தான் கடவுளுடைய எண்ணமாக இருக்கும். மற்றபடி அவங்களுக்கே சாபம் கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா இழந்துடுறாங்கல்ல எல்லாத்தையும். அது மட்டும் இல்லை, இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப நடக்கும். இப்போ யாரெல்லாம் வந்து இறைவனுடைய ஞானத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களோ, இறைவன் தான் வராரு, இதுதான் சத்தியம்னு, அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பம். ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் இதே தான் நடக்கும். இப்போ அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்பத்திலும் நரகத்தில் தோன்ற அவங்க மதத்திலே தான் பிறப்பார்கள். இது எவ்வளோ பெரிய தண்டனை. சரி, அடுத்தது மனிதர்களுடைய சாபம் வந்து ஓரளவுக்கு உண்மை. யாருக்கெல்லாம் ஞானம் அதாவது கொடுக்கலையோ, இப்போ ஒரு மனைவிக்கு இந்த ஞானம் கிடச்சிடுச்சு, வேறு மதம்னு வச்சுக்கோங்களாம், இந்து மதமாகவே இருந்தால் மட்டும் எங்கே ஏற்றுக்கிறாங்க, காமத்தை விட்டுனா விட்டுடுறாங்களே. மற்ற மதம்னா இன்னும் கூட பிரச்சனை கிடைக்கும். அதனால பயந்துட்டு சொல்லலைன்னு வச்சுக்கோங்களாம், அப்போ அவங்களுக்கு சாபம் வரும். நிறைய விஷயம் இருக்குது, இது மட்டும் இல்லை. கணவன் கூப்பிட்றானேன்னு காமத்துக்கு போனால் அப்பயும் அந்த பொண்ணுக்கு சாபம் வரும். எப்படியாவது தூய்மையாக இருக்கணும், அதுதான் இறைவனுடைய வழி. அவ்வளோ ஈஸியாக யாராலையும் ஃபாலோ பண்ணுற முடியாது இல்லையா. மற்ற மதங்களின் வழி ஃபாலோ பண்ணுறதுல என்ன கஷ்டம் இருக்குது? கையை காலம் அடக்கிறது, ஊருக்கு போனால் போயிடுவான். காமத்தை விடனா தான் விட மாட்டான், கரிமீனை விடனா தான் விட மாட்டான், கோபத்தை விடனா தான் விட மாட்டான். ஸோ அதனால் வந்து சிலர் பயந்துக்கிட்டு இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக எதுக்கோ வம்பு நமக்கு அப்படின்னு சொல்லாமல் இருப்பாங்க. அப்போ கடைசியில் கணவன் கேட்பான், கடவுள் முன்னாடி வந்து நிற்கும்போது, இவ என்கிட்ட சொன்னதே இல்லை இந்த ஞானத்தை, கடவுள் சொல்கிறாருன்னு என்கிட்ட சொல்லலை, கடவுள் சொல்கிறான்னு சொல்லியிருந்தா நான் ஏற்றிருப்பேன் அப்படின்றாங்க. ஸோ அப்போ அது வந்து அந்த பெண்ணுக்கு சாபமாக அமையும். ஏன்னா பதவி குறையும், அவ்வளோதான். ஆனால் கன்ஃபார்மாக சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க ஞானத்தை கொஞ்சம் ஏற்றுக்கிட்டாலும் நம்பிக்கையோடு.
சரி, அடுத்தது 162. மேலும் அவர்கள் அச்சாபத்தில் என்றென்றும் தங்கி இருப்பவர்கள், மறுமையில் அவர்களை விட்டு வேதனை லேசாக்கப்பட மாட்டாது, அவர்கள் அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நடந்ததே திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ மீண்டும் மீண்டும் அவங்க நரகத்திலே தான் பிறப்பார்கள். சொர்க்கம் வரும்போதெல்லாம் மேலே இருப்பாங்க. மேலே வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ், கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. இதை தான் பரந்தாமம் பரலோகம்னு சொல்கிறோம். கிறிஸ்தவர்கள் தவறுதலாக பரலோக ராஜ்யம்னுவாங்க. பரலோகம் வேறு, ராஜ்யம் வேறு. ஆனால் பரலோகத்துக்கு போயிட்டு தான் ராஜ்யத்துக்கு வருவோம். ஸோ அவங்க ராஜ்யத்துக்கு வர மாட்டாங்க, நரகத்துக்கு தான் ஒவ்வொரு கல்பத்திலும் வருவார்கள். ஸோ அதுதான் வந்து என்றென்றும் அதில் தங்கியிருப்பார்கள்னு இருக்குது. இவங்க சாபத்தில் தங்கியிருப்பார்கள்னு போட்டாங்க. ஏன்னா எதில்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதுதான் விஷயமே. நரகத்தில் தங்கியிருப்பார்கள். இதே பூமி நரகமாக மாறும். ஸோ இந்த ஞானம் இல்லாதனால அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. ஸோ மறுமையில்ன்ட்டு இவங்க ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. அவர்களை விட்டு வேதனை லேசாக்கப்பட மாட்டாது, அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டார்கள். இங்கே இது ஆக்சுவலாக குறிப்பாக எந்த விஷயத்தில் சொல்லப்படுது அப்படின்னா, கடைசியில் உலகம் அழியும் பொழுது, உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது, மேலே கடவுள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். என்ன காட்சி கிடைக்கும்னா, எல்லாருடைய காட்சியும் கிடைக்கும். சொர்க்கத்தில் இவங்கெல்லாம் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் உள்ளேயே போக முடியாது இல்லையா? முதல் 2500 வருஷத்தில் பிறவியே எடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய சாபம். அடுத்தது நரகத்தில் தான் அவங்க வராங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் இதே தான் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு காட்சியாக கிடைக்கும். கண்ணு முன்னாடி பார்த்தா நம்பிடுவாங்கல்ல. அப்போ வந்து அவங்களுக்கு பயங்கர வேதனையாக இருக்குன்ற, அப்படியே பச்சாதாபப்படுவாங்க, துடிப்பாங்க, பல ஜென்மத்து வலியை அனுபவித்த மாதிரி இருக்குன்றார் கடவுள். சரி, இப்போ கொஞ்சம் டைம் கொடுங்க, முடிஞ்சு போச்சு, டூ லேட், போர்டு போட்டாச்சு இல்லை, படத்தில் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், அதுக்கப்புறம் நேரம் கிடையாது. ஏன்னா அந்த இச்சை, காமத்தை விட முடியாமல், இது வந்து ஞானம் எடுக்காதவர்களுக்கு மட்டும் இல்லை, எடுத்தே கூட ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்க வந்து சொர்க்கத்துக்கு வந்தாலும் கடைசி ஒரு ஜென்மம் வருவாங்க, வேலைக்காரர்கள், வெட்டியான், இந்த மாதிரி பதவி எடுப்பாங்க. துடிப்பாங்க அவங்க, ஐயோ உண்மை தெரிஞ்சு. ஏன்னா அவங்க என்னென்னா, உலகம் இன்னும் அழியிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே சரி பண்ணிக்கலாம், இப்போதைக்கு என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ துடிப்பாங்க, ரொம்ப கொடூரமாக இருக்கும். சில சமயம் அவங்க ஞானத்தை கொடுத்து அவங்க உயர்ந்த பதவி அடைவாங்க, ஆனால் இவங்க வெட்டியானா இருப்பாங்க. அடுத்தது 163. மனிதர்களே அப்படின்னு ப்ராக்கெட்டில் இருக்குது. மேலும் உங்கள் நாயன் ஒரே ஒரு நாயன்தான். ஸோ உங்கள் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லது கடவுள் ஒருவர் தான். அளவற்ற அருளும் நிகரற்ற அன்புமுடைய அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. ஸோ இதுதான் முஸ்லீம்கள் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. பட் ஆனால் அவர் சொல்கிறத கேட்குறது கிடையாது இல்லையா? ஸோ மதஸ்தாபகர்கள் சொல்லிட்டு அதுலேயுமே இருக்குது உண்மை, ஆனால் அதை விளக்கம் சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா கடவுளுடைய ஞானத்தை கேட்டவர்களுக்கு தான் இது புரியும். இதுவாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், கீதையாக இருக்கட்டும், ராமாயணம் இருக்கட்டும், யாருக்குமே எதுவுமே தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். சமீபமாக வந்து முருகனுடைய ஏதோ ஒரு விழா நடந்துச்சு பழனியில். அதில் தேசமங்கர்கரசி சொல்லியிருப்பாங்க, முருகனுடைய வேல் பாருங்கள் கை மாதிரியே இருக்குது பாருங்கள், இது அகழ்ந்த புத்தி, கூர்மையாகவும் இருக்கணும், விசாலமாகவும் இருக்கணும், அப்படியே நீட்டாக வருது இல்லையா வேலை, அது வந்து ஆழமாக இருக்கும். இது வந்து ஒரு சினிமாவில் வந்த டைலாக். ஸோ அதுக்கு அப்படி விளக்கம் கொடுக்குறாங்க. சரி, அப்போ திருசூலத்துக்கு எப்படி விளக்கம் கொடுப்பீங்க? அது 3 இது இப்படி இல்லை இருக்கும், அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? ஸோ ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அதுதான் உண்மை. அந்த மாதிரி தான் குரானுக்கு விளக்கம் கொடுக்குறவங்களும் பைபிளுக்கு விளக்கம் கொடுக்குறவங்க என்னன்னே தெரியாமல், என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, கடவுளுடைய ஞானத்தின் மூலமாகத்தான் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க முடியுன்றதுக்காக சொல்கிறோம். ஸோ இந்து மதத்தின் படி பார்த்திங்கன்னா சிவனுக்கு 2 குழந்தைகள், இது இல்லாமல் நிறையா வரும், பட் முக்கியமானது 2 குழந்தைகள் தான், பிள்ளையார், முருகன், உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் குறிப்பாக அந்த ஞானக்கனிக்கு பிரச்சனை வரும் இல்லையா, யாருக்கு இந்த பழத்தை கொடுக்குது, இது ஸ்பெஷலான பழம், பிரிச்செல்லாம் கொடுக்க முடியாது, போட்டி வைப்பேன், யார் உலகத்தை ஃபுல்லாக சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னும்போது முருகன் போய் உலகத்தை சுற்றிட்டு வருவார் மயிலில். பிள்ளையார் என்ன பண்ணுவார், எனக்கு அப்பா தான் உலகம் அப்படின்ட்டு அப்பாவையே சுற்றிக்கிட்டு இருப்பார்.
இங்கே அப்பான்றது கடவுள், அதான் சிவன் தானே, அவரை தான் இல்லைன்றோம். ஸோ அவரையே புத்தியினால் நம்ம நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்முடைய புத்தி அவரையே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால ஆத்மா தூய்மையாகுது. தூய்மையாகிறதுனால உலகம் கிடைக்கிது. அது ஞான பழம். ஞானம் இறைவன் இப்போ கொடுக்குறது. இந்த ஞானத்துடைய பலனை தான் பழம்னு சொல்கிறது. அதுதான் சொர்க்கம். அது யார் அடையிறாங்க? பிள்ளையார் ஒருவர் கிடையாது. யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கிட்டு அவரே உலகம்னு இருக்கிறாங்களோ, அவர் சொல்கிற வழிப்படி மட்டும் நடக்கிறாங்களோ, அவர்களுக்குத்தான் சொர்க்கம்ன்ற பழம் கிடைக்கிது. முருகன் யார்? அப்படியே மேலோட்டமாக உலகத்தை சொல்கிறா, ஓகே அப்படியே இல்லையா? பைபிளில் என்ன இருக்குது, மேலோட்டமாக என்ன இருக்குது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. இந்து மதத்தில் என்ன இருக்குது, அப்படியே ஃபாலோ பண்ணு. குரானில் என்ன இருக்குது, அப்படியே மேலே என்ன பண்ணியிருக்குது, நபி இங்கே போனார், இதை முத்தம் கொடுத்தார், நம்மளும் போய் முத்தம் கொடுப்போம். அதுக்குள்ளே என்ன ஆழமான அர்த்தம் இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறது கிடையாது. இங்கே சிவன் எப்படி சொல்கிறாரு? உலகத்தை சுற்றுன்னு தான் சொல்கிறார், என்ன சுற்றுன்னு சொல்லலை கதையில். அது பக்தி ஞானத்தில் தான் தெளிவாக அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை சொல்கிறார். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நேரத்தில் எனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கிது, அதுதான் முக்கியம். இப்போ கறிமீன் சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்குது, காமத்தில் ஐயோ செமையாக இருக்குது இல்லையா? இந்த சந்தோஷத்தில் தான் எல்லா மதத்தினரும் இப்போ மூழ்கி கிடக்கிறாங்க. அப்போ இந்த சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு 2500 வருடத்தின் சொர்க்கத்தின் சுகத்தை மிஸ் பண்ணுறாங்க இல்லையா? அங்கே ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க, காமம்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் பரதாலும் போட தேவையில்லை. இங்கே எல்லாம் காமவெறி பிடிச்சிருக்கிறாங்க, அதனால தான் பரதா போடுறாங்க. ஸோ அங்கே பரதாலும் போட மாட்டாங்க, யாருக்குமே எல்லோரும் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க, அந்த சரீர கவர்ச்சியிலே மயங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்தில் நீங்கள் அழகான மனைவியாகவோ அழகான கணவனோ இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி அழகே இல்லாட்டினாலும், ஏன் குழந்தையாக இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டுறாங்க. அந்த மாதிரி உலகமாக இருக்குது. இந்த மாதிரி உலகம்தான் உங்களுக்கு வேணுமா இல்லையா? கறிமீன் சாப்பிட்றாங்க, ஷவர்மா சாப்பிட்டு சேர்த்தாங்க, இப்போ ஆட்டுக்கறி வீட்டில் செஞ்சு சேர்த்து போயிட்டாங்க. கடவுள் சொல்கிறது எல்லாமே ஒரு செய்கை தான். இதை விட்டுரு, கறிமீனை விட்டுரு, காமத்தை விட்டுரு, விட்டால் எவ்வளோ பெரிய நன்மைன்றதை இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா? மீன் சாப்பிட்டு சாகுறாங்க, கோழி சாப்பிட்டு சாகுறாங்க, ஆடு சாப்பிட்டு சாகுறாங்க, இருந்தாலும் அவங்களால விட முடியாது. கடைசியில் மனுஷங்கறியும் சாப்பிடுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. அதேமாதிரி காமத்தில் இருக்கிறவனால கள்ளத்தொடர்பில் போகாமல் இருக்க முடியாது. கடைசியில் எதுவுமே கிடைக்காத போது கற்பழிக்காமலும் இருக்க முடியாது. இது எல்லாமே நடக்கும். அப்போ அதற்கான தண்டனை அனுபவித்தே தீர்வார்கள். ஸோ இப்போ ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க? இப்போ எனக்கு இது சந்தோஷத்துக்கு கிடையாது, போடா நாளைக்கு சொர்க்கமா, நீ தான் பார்த்தியா சொர்க்கத்தை அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், அப்படியே காமத்திலே கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ அவனுக்கு அது பிடிச்சிருக்குது. காமம், ஆபாச படம் பார்க்குறது, கள்ள தொடர்பு, இதெல்லாம் பிடிச்சிருக்கு, சினிமா பார்க்குறது, இதெல்லாம். இதுக்கு பேர் என்னன்னா நிகழ்காலத்தில் மயங்கி கிடக்கிறது. ஏன்னா இன்றைக்கி தியானம் சொல்லி கொடுக்குறது பீயிங் இன் தி ப்ரெசன்ட் மோமெண்ட் சொல்லி கொடுக்குறோம். எல்லாமே இங்கே கலியுகத்தில் நடக்க போதிக்கப்படுற அத்தனையும் தவறு தான். அது மதத்தின் மூலம் இருந்தாலும் சரி, வெளியிலிருந்து வந்தாலும் சரி. நிகழ்காலத்தில் நீ மயங்கி கிடப்ப. புத்திசாலி 3 காலத்தை யோசிப்பான். இப்போ கடவுள் 3 காலத்தை கொடுக்கிறார். சொர்க்கத்தின் அதிபதியாக நீ தான் இருந்த, எப்போ காமத்தில் விழுந்தியோ அனைத்தையும் இழந்துட்ட. இப்போ காமத்தை வெல்வதன் மூலம் மீண்டும் உலகத்தையே அடைய போகிற அப்படிங்கிற இப்போ 3 கால ஞானம். அப்போ 3 கால ஞானத்தை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். அப்படிங்கிறது தான் திரிசூலம் இல்லையா? 3 கால ஞானம். அதேமாதிரி இந்து மதத்தில் 3 பட்டை போடுவாங்க, 3 கோடு போட்டு நாமம் போடுவாங்க. இதுக்கு அர்த்தம் இதுதான். 3 கால ஞானத்தை இங்கே தான் ஆத்மா இருக்குது, அதில் தான் மனம் புத்தி இருக்குது, அதில் ஆழமாக பதிய வையின்னு அர்த்தம். பட்டை போடுறவங்களுக்குலாம் இது தெரியுமா? நாம போடுறவங்களுக்கும் தெரியுமா? தெரியாது. கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுறது இதுதான் எல்லா மதத்துலேயும் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த 3 கால ஞானத்தை யோசிக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளே கதின்னு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பின்னாடி குரானில் வருது. ஆனால் நிகழ்காலத்தில் மயங்கிறவங்க தான் முருகன். எல்லாரும் கடவுளுக்கு குழந்தை தான். ஆனால் நீ கடவுளை பிடிக்கலையா? கடவுள் சொல்கிற வழிப்படி தான் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் இல்லையா? அப்பான்னு சொல்லிட்டாலே கிடைக்காது. அப்பான்னு கூட சொல்லவே மாட்டேன்னா கேட்கவே தேவையில்லை. ஏன்னா அப்பான்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டா தானே ஒரு வழிப்படியே நீங்கள் நடக்க போகிறீங்க. அப்போ ஒரு காலத்தை மட்டும் பார்க்குறார் முருகன். அதனால் அந்த உடனடியாக கோபம் வர்றது இதெல்லாம் முருகனுக்கு நீங்கள் பார்க்கலாம். டக்குன்னு கோபம் வர்றது, துரத்தி லவ் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். பிள்ளையார் சாந்த சொரூபி, இறைவனே கதின்னு கிடக்கிறார். அதனால் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க முதன்மையான குழந்தைகள், அவர்களுக்கு தான் சொர்க்கம். அவர்கள் தான் நேரடி குழந்தைகள் இல்லை? இறைவனுடைய ஞானத்தை நேரடியாக பிரம்மா வாய் வழியாக கேட்குறாங்க. மற்றவர்கள்
பரிசுத்தாத்மாக்கள் மேலேருந்து வரும். கிறிஸ்துன்னு ஒரு பரிசுத்தாத்மா, புத்தான்னு ஒரு பரிசுத்தாத்மா, ஜிப்ரேல்னு ஒரு பரிசுத்தாத்மா. அதுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது அதோடைய டைமுக்கு இறங்கி வரும், வந்து ஞானத்தை சொல்லும். கடவுள் சொன்ன மாதிரியே ஞானத்தை கூடவே மனித வழியும் கலந்து சொல்லும். ஸோ அதில் மனித வழி தான் நமக்கு பிடிக்கும். கடவுளுடைய வழி அது இருக்கிறதே தெரியாது நமக்கு. எப்பயாச்சும் வரும், அதை நம்ம கன்சிடரே பண்ணுறாத மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும், அதை கண்டுக்க மாட்டோம். ஆனால் மனித வழியை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும், அதை தான் நம்ம பிடிச்சிக்குவோம். ஸோ அப்படிப்பட்டவர்கள் தான் இழக்கிறார்கள். ஸோ இதை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கடவுளுடைய ஞானம் இல்லாமல் இதுக்கு நீங்கள் வேணால் எந்த இந்து பெரிய பெரிய பேச்சாளரை கேட்டு பாருங்கள். நாங்கள் கொடுத்த இந்த பிள்ளையாருக்கும் முருகன் இந்த ஞானப்பழத்துக்கான கதையோ, அல்லது இப்போ நீங்கள் வந்து முருகனுடைய வேலுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா திருச்சூலத்துக்கு கொடுக்கணும்ல. இது இல்லாமல் அது விந்து ஷேப்பில் இருக்குது, விந்தத்தான் அப்படி சொல்லிட்டாங்க, இஷ்டத்துக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதோ அதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி சிவலிங்கத்துக்கும் அசிங்கமாக விளக்கம் கொடுத்துருப்பாங்க. உண்மையிலே சிவலிங்கம் இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். இந்த மேல் பகுதி தான் சின்னதாக கண்ணுக்கு தெரியாததுக்கு எப்படி பூஜை பண்ணுறது, அதனால் கொஞ்சம் பெரிய கல் வச்சுட்டாங்க. கீழ்ப்பகுதி பிரம்மா உடல் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார், குறிப்பாக வாய் வழியாக. பிரம்மாவுடைய கமல வாய், அதனால் நீங்கள் கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா தாமரையாக வரைஞ்சி இருக்கும். ஸோ அது பேரே கோமுகி, பசுவின் வாய். ஸோ அதை தான் அல்லான்னு சொல்கிறோம், பரமபிதான்னு சொல்கிறாங்க, அது அவங்களுக்கே தெரியல. ஸோ அதனால் கடவுள் ஒருவர் தான் வணக்கத்திற்குரியவர், இங்கே பூஜைக்கு தகுந்தவர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் தான் நிகரற்ற அன்பு. எப்படி நிகரற்ற அன்பு? கடவுளே இங்கே வரமாட்டார்னா எப்படி நீங்கள் நிகரற்ற அன்புன்னு சொல்ல முடியும்? யோசிக்கணும் இல்லையா? வரவே இல்லை, எதுவுமே பண்ணலன்னா எப்படி நிகரற்ற அன்பு? எதை வச்சு நீங்கள் நம்புவீங்க? இப்போ கடவுள் வராரு, நம்ம பார்க்குறோம், தினம் தினம் அந்த ஞானத்தை கொடுத்து இனிமையான குழந்தைன்னு அப்படி தட்டி கொடுத்து எச்சரிக்கிறதெல்லாம் கிடையாது, பயமுறுத்துறதெல்லாம் கிடையாது. உலகம் அழியும், அது ஓகே, அதை பற்றி நீ கவலைப்படாத, நீ என் நினைவில் இரு, நான் உன்னை பாதுகாப்பாக வச்சுக்கிறேன் அப்படி சொல்கிறார். ஸோ அதில் தெரியும் அவருடைய அன்பு. திரும்ப 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 அந்த நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் சேர்த்துக்கு போவோன்னுவாங்களே, அந்த மாதிரி இந்த ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாலும் மீண்டும் 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 கலியுகத்தின் கவர்ச்சி இழுக்கும், போய் விழுவோம். மறுபடியும் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை அப்படியே பக்காவாக மாற்றுவார். ஸோ அதுதான் அவருடைய அன்பு. அதனால் பூஜைக்கு தகுந்தவர் அவர் ஒருவரே, எல்லா புகழும் அவர் ஒருவருக்கே, மனிதனுக்கு கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், மனிதர்கள் கொடுக்குற வேதத்தை படிச்சுக்கிட்டு அதன் மூலமாக கடவுள் நிகரற்றவன்றோம். அப்போ கடவுளுக்கு தான் இங்கே வேலையே இல்லை, அப்புறம் எப்படி நிகரற்றவன், எப்படி அன்பானவன், எப்படி அவர் மகிமைக்குரியவன்? இப்போ அப்படி ஒரு காரியத்தை அவர் செய்கிறாருல்ல, நமக்கு செய்கிறாருல்ல, அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் அது எந்த மதத்துலையும் சொல்லப்படலை அப்படிங்கிறது தான் வேதனைக்குரிய விஷயம். ஸோ அடுத்தது 164. நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும், பிராக்கெட்டில் அல்லான்னு போட்டிருக்கிறாங்க, ஆனால் ஆக்சுவலாக படைத்திருப்பதிலும் அவ்வளோதான், இரவும் பகலும் மாறி கொண்டிருப்பதிலும், மனிதர்களுக்கு பயன் தருவதை கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி வைத்து அதன் மூலம் பூமியை அது வறண்டு ஸோ அது இறந்த பின் உயிராக்கி வைப்பதிலும், ஸோ அது வந்து வற்றி மீண்டும் அதில் தண்ணி வர வைக்கிறது, நதியிலலாம் அப்படி ஆகும் இல்லையா? ஸோ அதில் ஒவ்வொரு விதமான ஊர்ந்து திரியும் பிராணியை பறவை விட்டிருப்பதிலும், மீன் போன்றவைகள். அடுத்தது காற்றுகளை பலவாறாக திருப்பி விட்டு கொண்டிருப்பதிலும், வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் மேகத்திலும் சிந்திக்கும் சமூகத்தவருக்கு சான்றுகள் இருக்கின்றன அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா? இது வந்து சின்ன வயசில் வந்து சூரியன் வருவது யாராலே, சந்திரன் வருவது யாராலே அப்படின்னு இருக்கும். இப்போ மேபி அதை எடுத்துகிட்டு இருக்கலாம், ஏன்னா இப்போ கடவுளை பற்றியே பேசக்கூடாதான் ஸ்கூல் புக்கில். நாஸ்திகம் அதிகமாகுது இல்லையா? கடவுள் வரும்போது சாத்தானுடைய பவர் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த அர்த்தத்தில் வருது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தான் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி வள்ளலார் ஒன்று சொல்லியிருப்பார். இன்னொன்று வந்து காற்றில் மிதக்கும் அலைகளிலே ஏதோ ஒன்று அந்த எம்ஜிஆர் பாட்டில் வரும், உலகம் பிறந்தது எனக்காக. ஸோ அப்போ காற்றில் தவழும், காற்றினிலே கடலில் தவழும், ஏதோ ஒன்று போட்டு
இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவரே தான் அறிவார் அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த 164 ஒரு சாரமாக கூட அந்த பாட்டை எடுத்திருக்கலாம். சரி, ஆனால் அதே மாதிரி வள்ளலாரும் ஒன்று சொல்லியிருப்பார். அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, கடவுளுடைய கருணை தாயின் கர்ப்பத்தில் அந்த அது என்ன சொல்கிறது, மலம் சிறுநீர் இதெல்லாம் இருக்கிறதுக்கு இடையில் என்னை வந்து அப்படியே பாதுகாத்து வச்சியே அப்படின்ட்டு அப்படியே உருகி உருகி சொல்லியிருப்பார். கேட்க நல்லாயிருக்கும். ஆனால் அதுதான் உண்மையிலே இறைவனுடைய மகிமை என்ன? கிடையவே கிடையாது. ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்கிற வானம் பூமி படைக்கப்படுது, இது 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 வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கடவுள் படைத்தார் அப்படி வராது. ஆனால் இன்டைரக்டாக இது கரெக்டு. எப்படி இன்டைரக்டாக இது கரெக்ட் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பூமியில் நிலநடுக்கம் வருது, எல்லாமே வருது இல்லையா, இயற்கை சீற்றங்கள்லாம் வருது. அதேமாதிரி மீன் அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கடவுள் இல்லாமல் எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் போட்டிருக்கிறாங்க. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கடலில் வந்து மீனெல்லாம் மிதக்குது செத்து, அந்த மாதிரி விஷயங்களும் பார்க்குறோம். ஆனால் எப்போவும் இப்படி இருந்ததில்லை, இப்போ தான் இப்படி ஆகிட்டு இருக்குது. சொர்க்கமாக இருக்கும்போது அங்கே யாரும் எதையும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, ஸோ எல்லாம் நிம்மதியாக இருக்கும். அந்த சொர்க்கத்தை தான் கடவுள் படைக்கிறார். அந்த சொர்க்கத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். அந்த தெய்வீக குணங்கள் எல்லோரையும் ஆத்மான்னு பார்த்து எல்லோரும் சகோதர ஆத்மா, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற சுபமான எண்ணங்கள் மட்டுமே, குட் விஷஸ் சொல்கிறோம் இல்லையா, அது மட்டுமே எல்லோருக்கும் எப்போவுமே வைப்போம். ஸோ அது இப்போ கடவுள் கொடுக்குற பழக்கம். இந்த பழக்கம் அப்படியே அங்கே கண்டினியூ ஆகுது. அதனால் அங்கே இயற்கை அப்படி மாறுது. நம்மளுடைய எண்ணத்தின் மூலமாக தான் உலகம் மாறுது. ஸோ கடவுளுடைய எண்ணத்தை நமக்கு கொடுக்குறார், நாம் அதே எண்ணத்தை உருவாக்க சொர்க்கம் அங்கே உருவாகிடுது. அதன் காரணமாக தான் சொர்க்கத்தில் இயற்கையும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இங்கே இருக்கிற மாதிரி கடுமையான வெயில், கடுமையான குளிர் இதெல்லாம் இருக்க, சதா காலமும் வசந்த காலமாகத்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உலகத்தை கடவுள் நேரடியாக படைக்கலை இல்லையா. கடவுளுக்கு நமக்கு ஞானத்தை கொடுத்து அப்படி மாற்றுறார். நம்மளுடைய குணம் மாற மாற உலகம் மோசமானதாக மாறுது. ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு டீட்டெயிலாக போடலை. ஸோ அதனால தான் நம்ம சொன்னோம், இது வந்து டைரெக்டான்னு பார்த்தீங்கன்னா இது நிந்தனை ஆகிடும். அப்போ நிலநடுக்கம் இப்போ பூமியை பார்க்கும்போது எப்படி இருக்குது, துக்கம் தானே கொடுத்துட்டு இருக்கு பெரும்பான்மையான இடங்களில். ஸோ அது கடவுள் இதை படைக்கலை, ஃபஸ்ட் கிளாஸாக படைத்தார், அதை நாம் இப்படி மாற்றிட்டோம். சாத்தான் மாற்றிட்டான்னா என்ன அர்த்தம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குணங்கள் தான் சாத்தான்றது. ஸோ குணம் கெட்டவொடனே உலகத்தையும் நமக்கு எடுத்துட்டோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.